அண்மை செய்தி. டெல்லி கார் வெடி விபத்து சம்பவத்தை தொடர்ந்து சென்னையிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். சென்னையின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் ஏற்கனவே இதை சரியாக குறிப்பிட்டிருந்தோம். ஏனென்றால் மத்திய உள்துறை அமைச்சகம் உடனடியான அறிவுறுத்தல் என்பதை அனைத்து மாநிலங்களுக்குமே கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை விமான நிலையம், சென்னையின் முக்கிய நகரங்களிலும் இந்த பலத்த பாதுகாப்பு என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கடலோர பகுதிகள் என்பதுதான் மிக முக்கியமான கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. இரவு நேரம் நடந்த நேரம் என்பது மிகவும் முக்கியம். 6:55 மணி மாலை நேரம் என்பதால் பொதுமக்கள் அதிகம் வெளியே வரக்கூடிய, வேலைகளுக்கு திரும்பக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடிய நேரம். அந்த இடத்தில் ஒரு தலைநகர் டெல்லியில் ஒரு சம்பவம் ஏற்படுகிறது என்றால் இந்தியா முழுவதுமே உணரப்படும். ஒருவேளை இது வெறும் விபத்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும் தீவிரவாத தாக்குதல் அது போன்ற ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் அது மிகவும் கவனம் கொள்ளக்கூடிய, கவலை அளிக்கக்கூடிய விஷயம். அது மற்ற இடங்களில் எந்த வகையிலும் ஏற்பட்டுறக்கூடாது. இப்பொழுது வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் விபத்தே ஏற்பட்டாலும் கூட உடனடியாக மக்கள் மத்தியில் ஒரு விதமான பதற்றம் என்பது ஏற்பட்டுவிடும். அந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாடு முழுவதும் ஹை அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஹை அலர்ட் எப்பொழுது கொடுக்கப்படும் என்றால் குடியரசு தினத்திற்கு சில தினங்களுக்கு முன்பாக, அல்லது மத்திய உளவுத்துறையிடமிருந்து ஏதேனும் முக்கிய தகவல்கள் வருகிறது, தீவிரவாத தாக்குதல் ஏதேனும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற உளவுத்துறை தகவல் உறுதியாக சொல்லும் பொழுது இப்படியான ஹை அலர்ட் என்பது கொடுக்கப்படும். இந்த ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றால் சாலைகளில் பேரிகேடுகள் என்பது அமைக்கப்பட்டு கண்காணிப்பு என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்படும். சந்தேகத்திற்குரிய அத்தனை வாகனங்களும் தணிக்கை செய்யப்படும். கடலோர பகுதிகளில் தீவிரமான ரோந்து பணிகள் என்பது இருப்பதை விட 2 மடங்கு 3 மடங்கு ரோந்து பணிகள் என்பது செய்யப்படும். என்ன ரோந்து பணிகள் செய்யப்படுகிறது என்பது குறித்த அத்தனையுமே ரிட்டனாக பதிவு செய்யப்படும். விமான நிலையங்களில் வரக்கூடிய பயணிகளிடம் அதிக அளவிலான சோதனை என்பதும் மேற்கொள்ளப்படும். வெறும் சென்னையில் மட்டுமில்லாமல் மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் என்று நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் இந்த தீவிர பாதுகாப்பு என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நகரங்களாக பார்த்தால் சென்னை, கல்கத்தா, லக்னோ, அயோத்தி, மும்பை, பூனே என்று முக்கியமான நகரங்கள் இந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து டெல்லியில் இருந்து மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும், டெல்லியில் மட்டுமல்ல நாடு முழுவதிலுமே இந்த என்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரடியாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது டெல்லி காவல்துறையின் டிஐஜி சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் மாநில அரசுகளிடமிருந்து இதற்கான அறிக்கை என்பதை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். ட்ரில் என்று எல்லாம் செய்வார்கள், ஒரு சோதனை முயற்சிகள் எல்லாம் செய்வார்கள். அது அனைத்துமே இதற்காகத்தான். ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படுகிறது என்றால் அது சமாளிப்பதற்கான வேலைகள் சரியாக இருக்கிறதா என்பதுதான். நமக்கு தற்பொழுது கிடைக்கக்கூடிய மற்றொரு தகவலின்படி உயிரிழப்பு என்பது 9 அதிகரித்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் இது இப்படியான ஒரு பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறது, காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்றால் அது பதற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பதற்றம் மேலும் பரவாமல் இருப்பதற்காகவும் மேற்கொண்டு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் நாட்டின் மற்ற நகரங்களுக்கும் இந்த ஹை அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து வாகனங்களும் முழுமையான சோதனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. டெல்லி செங்கோட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தெருக்களாக இருக்கும். ஒரே ஒரு கார் செல்லக்கூடிய அளவிற்குத்தான் அந்த இடைவெளி என்பது இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான வாகனங்கள் அல்லது மற்ற இடங்கள் அனைத்துமே காவல்துறையினரால் கல்லறை போட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது. இன்னொரு மிக முக்கியமான தகவலும் வந்திருக்கின்றது. டெல்லி காவல்துறையின் தலைவரிடம், டெல்லி போலீஸ் கமிஷனரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த வெடிவிபத்து சம்பந்தமான விஷயங்களை கேட்டிருக்கின்றார் என்ற தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது.
டெல்லி போலீஸ் கமிஷனரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தற்பொழுது இந்த சம்பவம் எப்படி நடந்தது, என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாகவே கேட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறையின் தலைவரிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் இதற்கு பின்னணியில் ஏதேனும் தீவிரவாத சம்பவம் தொடர்பு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக உளவுத்துறையின் தலைவரிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு டெல்லி செங்கோட்டை வெடிவிபத்தில் தீவிரவாத சம்பவம் அல்லது தீவிரவாத காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார் என்ற தகவல் என்பதுதான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஒட்டுமொத்த ஹை அலர்ட்டில் மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்கிறது. நேரடியான கண்காணிப்பிற்கு மத்திய உள்துறை அமைச்சரும் வந்துவிட்டார் என்பதை தான் நாம் இதன் மூலமாக உறுதியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. தகவல்களை திரட்டி அடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இது சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் தற்பொழுதே அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கிவிட்டார்கள். உடனடியான தகவல் என்பது வெளியிடப்பட வேண்டும், வெளிப்படையான விசாரணை என்பது நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்டுவிட்ட சூழலில் மத்திய அரசு சார்பில் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான விளக்கம் என்பதை கொடுக்க வேண்டும். அதே போல சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட மற்ற பாதுகாப்பு படைகளிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் என்ற தகவல் தான் கிடைத்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.